மீண்டும் ஒரு ரவுண்ட் மேட்ச் வந்திருக்கோம். திருச்சி கேங்ஸ்டர் வெர்சஸ் ஆர்சிசி. டாஸ் வின் பண்ணி வின்னிங் சூஸ் பண்ணிருக்காங்க ஆர்சிசி. 3 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓபனிங் பேட்ஸ்மேன் அனாஸ் அண்ட் ஸ்டெக், ஓபனிங் பவுலர் ஈஸ்வரன். முதல் பால் மேட்ச்ல ஸ்ட்ரைட் அவே ஆஃப் த மார்க் வித் பிஎம் பிளேடுங்க கவர்ஸ்ல வச்சாரு. ஓடிட்டாங்க, 2 ஓடிட்டாங்க. குத்தி போட்டாங்க. ஒரு விதமான ஏஜ் அங்க விக்கெட் முடிச்சிட்டாங்க. விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. அனாஸ் அவர்கள் ஆட்டம் வந்து வெளியே விக்கா வந்தாரு. ஓவர் அடிச்சாங்க, ரிசீவ் பண்ணி அடிச்சாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் வெற்றி ஸ்ட்ரைக்ல வெற்றி இவர் பிடிக்கிற முதல் பால் உள்ள ஆள் வைக்கல. க்ளோஸ்ல பார்த்து மகேஷுக்கு தடுக்கிருச்சு. இப்ப ஓடுறாங்க. அங்க முன்னாடி வந்து மிஸ்ஃபீல்டு பண்ண இங்க ஓடி இருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் ஓட முடிஞ்சு. கரெக்டா வந்தாங்க, அது விக்கெட்டாவே மாறி இருக்கும். மகேஷ் இங்க சறுக்கிருச்சு அவருக்கு. 4-1 பிஹைண்ட் த விக்கெட் ஆக்சஸ் பண்ண பார்த்தா அது பாடியில் பட்டுருச்சு. டாட் பால். லோட்டாஸ் ஒர்க் பண்ணிருக்காரு ஆன் சைட்ல. லாங்கா நீட்டி வச்சிருக்காங்க. ஃபிளாட்டான த்ரோ ரெண்டாவது பவுன்ஸ்ல வந்துருச்சு. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் மகேஷ். இன்னும் ஃபைனா லாங் ஸ்டாப்புக்கு அடிப்பாரு, எனக்கு பின்னாடி அடிப்பாருன்னு பார்த்தா குத்தி வரவும் திருப்பி விட்டாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி கேங்ஸ்டர்ஸ். செகண்ட் நியூ பால் ஸ்லோவரா போட்டாரு. வேகம் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லா கமிட் ஆக முடியல. ஆர்க்ல வல்லங்கம் ஜெட்டில் பீஸ் கொடுத்து மீண்டும் சிங்கிள். செகண்ட் பால் ஓவரா தூக்கி போட்டு விக்கெட் அள்ளிட்டாருங்க. பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா இருந்தா தவிர்த்து பந்துல வேகமே இல்ல. ரெண்டாவது விக்கெட் விட்டுருக்காங்க கேங்ஸ்டர். இங்க செகண்ட் நியூ மனோகர். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா பிளே பண்ணி கொடுக்குறாங்க. காத்துல போனாலும் கேப்ல தான் நிறைய போகுது. ரிவர்ஸை மீண்டும் ஒரு பேட்ஸ்மேன் இதே மாதிரி இப்பதான் பார்த்தோம். அதை ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்கு. மகேஷை தொடர்ந்து மீண்டும் ஒரு சுவிட்ச் ட்ரை வெற்றி அவர்ந்து. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பிரசாந்த். பேட்ல போட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு 1 more இந்த ஓவர்ல ஃபுல் டைமிங் கிடைக்கல. அங்க மிஸ்ஃபீல்டு. இந்த பால் பவுண்டரி போயிடுச்சு. கொஞ்சம் கூட மிஸ்ஃபீல்டே பண்ணிடக்கூடாது. தரையோட போறப்பலாம் நிறைய தலையை தாண்டி போகும். 2 ரன்ல ஸ்கோர் 15. அடுத்த நியூ பவுலர் நேதாஜி. முதல் பால் லெப்ட் எதுக்கு உள்ள கொண்டாந்தாங்களோ பந்த அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பெர்ஃபெக்ட் 6 கண்டிப்பா. இதே மாதிரி பந்து தான் முதல்ல மிஸ் பண்ணாங்க பிரசாந்த். இந்த தடவை மிஸ்ஸே பண்ணல. ஒரு ப்ராப்பர் 6 கண்டிப்பா லெப்ட் கிட்ட இருந்து. ஸ்விங் அண்ட் மிஸ். கீழாப்ல வந்துருச்சு பந்து. லைனை கவர் பண்ணி தான் அடிக்க பாக்குறாரு. உடச்சு போட்டாங்க. ஃபிளாட்டா அடிக்க நல்ல சான்ஸ் இருந்துச்சு. நான் இப்பயே சொல்றேன், பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் ஸ்லாட்ல இருக்க பாலுக்கு ரெடியா இருப்பாரு. இந்த மாதிரி புல் ஷாட்டை மட்டும் அவர் இன்னும் ரெக்டிஃபை பண்ணி ஆட கத்துட்டாருன்னா இன்னும் செம்மையா அடிப்பாரு. எதுக்கு லெஃப்ட் உள்ள அமிச்சாங்களோ இந்த தடவை அடிச்சு காட்டிருக்காரு அந்த ஃபிளாட் பேட்டிங்க. ரீபால் பால் உடச்சு போட்டாங்க. லேட் டைமிங். இந்த தடவை புல்லுக்கு டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. 2 more. லேட்டாஸ் பால் விலக்கி போட்டாரு. டைமிங் கிடைக்கல. ஃபுல் மூவ்மெண்ட் எப்போதும் போல காட்டல பிரசாந்தும். மேக்ஸிமம் லைனை கவர் பண்ணி அடிக்க பார்ப்பாரு. டார்கெட் சீரிங் பால். ரிவர்ஸ் ட்ரை இடம் கொடுக்கலங்க நேதாஜி. அந்த விக்கெட்டை விட்டுருக்காங்க. இங்க விக்கெட் பேசிஸ் பெருசா மேட்டர் கிடையாது, அதனால விக்கெட் விட்டுருக்காங்க. கடைசி வந்து டாட் ஆனா டார்கெட் 32 ரன்ஸஸ்க்காக ஈஸி ஸ்ட்ரைக்ல ஈஸ்வரன். முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மெஜஸ்டிக் ராம். அந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல் பால் வேகம் போட்டிருக்காரு. ஃபுல்லர் பாலா போட்டிருக்காரு. முதல் பால் டாட். செகண்ட் பால் அதே பந்து ரீப்ளேவா போட்டிருக்காங்க. அதே ஷாட் இடம் கொடுக்காம போட்டிருக்காரு. திருப்பி போட பார்க்கல, கட்டர் போட பார்க்கல, குக்கரா போட பார்த்திருக்காரு. தூக்கி போட்டிருக்காரு. ஷாட் ரிவர்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த தடவை இடத்துல உள்ள பேட்ல விழுந்துருச்சு. நல்ல மீட்டு, நல்ல ஆற பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் மேக்சிமம் இங்க ஈஸ்வரன் கையிலிருந்து எலக்ட்ரிக் ஷாட் கண்டிப்பா தேவை. அதை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 2 டாட்டுக்கு ஒருத்தான 6 அது. விக்கெட் கீப்பர் கை காட்டி போட வச்சாங்க. சாம பால். நல்ல திங்கிங் 6க்கு அப்புறமா ஏறி போறத பார்த்து துரத்தி போட்டாரு. இந்த தடவை திருப்பி போட்டாரு. ஈஸியா இருந்துச்சுன்னு பார்த்தா கைக்கு போச்சுங்க. அன்பு அங்க ஃபீல்டர் விட்டு தரல. கேட்ச் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைடு. அவ்வளவு தூரம் பரவ விட்டது ரிஸ்க் தான் ஆக்சுவலா.
எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆர்சிசி. செகண்ட் நியூ பவுலர் சதீஷ். குக்கா வந்திருக்கு பந்து, புல்லரா வேற போட்டிருக்காங்க. ஸ்லோவர் த்ரூ தேர், சிக்லைன்ல போட்டாங்க. ராம் பக்கம் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் பாலு ஸ்ட்ரைக்ல. பேட்டை டேப் பண்ற இடத்துல போட்டாங்க. ஃபிளாட் பால், தூக்கிலாம் போட பார்க்கல. நேதாஜி ஆன் ஸ்ட்ரைக், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கேட்சா கேரியாக வாய்ப்பு கிடையாது. குத்தி திரும்பவும் அதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுக்குள்ள ஓட்டாங்க ஒரு ரன். அதே பந்து செகண்ட் டைமா பால் அவருக்கு ஒயிட் யார்க்கர் போட பார்த்துருக்காங்க. லெஃப்டி த்ரோ, அதுக்குள்ள ஓட்டாங்க. பெஞ்சு சேஃபா வந்துட்டாரு. நாட் அவுட் கால் ஃபார் நம்பர். அதுதான் 2 ரன் ஓடி இருக்காங்க. 1 more to end the over. ஸ்ட்ரைட் அவே ஸ்டிக்ல இருக்க முயற்சி. வேட்டாஸ் பால், மிஸ் டைம் ஷாட். 2 இருக்க முயற்சி. ஓடிட்டாருங்க, ஃபாஸ்டா வந்துட்டாருங்க. நல்லா ஓடி இருக்காரு பாலு. 2 ரவுண்டுல ஸ்கோர் 13, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆர்சிசி. லாஸ்ட் ஓவர் 6க்கு 19 தேவை. ஆசிக் போடுறாங்க. முதல் பால் திருப்பி எடுத்தாரு, ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். முதல் பால் டாட். செகண்ட் பால் 5ல 19. பாட்டம் ஆஃப் த பேட்ல தரையோட போயிருக்கு. சிங்கிள். பால் ஸ்ட்ரைக் 4ல 18 தேவை. 3 பெரிய ஷாட் இப்போ கண்டிப்பா தேவைங்கிற மாதிரி மேட்சை மாற்றி கொடுத்துருக்காரு. மீண்டும் பேட் ஒரே கையில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க விக்கெட் கீப்பரும். லாஸ்ட் ஓவர் கேட்சா கேரியாக வாய்ப்பு இல்லை, ரொம்ப சேஃபாக வந்துருச்சு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் 17 தேவை அப்படின்னு இருக்கும்போது லோ டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸோட டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை திருச்சி கேங்ஸ்டர்ஸ். முதல் ரவுண்ட் மேட்ச் வந்திருக்கோம். 11 டிராகன் டேக்கிங் ஆன் பாலக்கார சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க பாலக்கார சிசி. 3 ஓவர் மேட்ச், 3 ஓவர், நோ பவர் பிளே. ஓப்பனிங் சொன்னா பிரசன்னா ஸ்ட்ரைக்ல, ஓப்பனிங் பவுலர் ஆசிஃப். முதல் பால் மேட்ச்ல ஃபுல்லரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. லேட் ஆப்பட்டுச்சு. ஓப்பனிங் வெர்ஷன் சவான் ஸ்ட்ரைக்ல. பீட்டன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ், குத்தி வெளியே கொண்டு போயிருக்காரு. கண்டிப்பா டிவியேஷன் இருந்துச்சு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. பாடியில் எனக்கு வந்திருக்காரு. இப்போ போன பந்து இன்னும் நல்லா விளக்கி வந்துச்சு. குத்தினவே விளக்கி தான் குத்திச்சு. இந்த பால் கொஞ்சம் பாடியில் எனக்கு வந்திருக்காரு. விக்கெட்டை காட்டி ஆனாங்க. விக்கெட்டுக்கு மேலேயே போட்டிருக்காருங்க. நல்லா விளக்கி ஸ்டார்ட் பண்ணவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிக்ல எனக்கு வந்திருக்காரு. ஷாட் ஹுக்கா மாறிச்சு, மேலே ஏறிச்சு. ஸ்லோவா இருக்கு, பெருசா கட்டெல்லாம் எடுக்கல இது வரைக்கும். இன்னைக்கு டேல ஃபிளாட்டான கரெக்டான த்ரோ அடிச்சிருக்காங்க. ஒரே ரன் மட்டுமே. 1 more remaining. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வச்சாங்க. பாடியில் போட்டுருக்காரு. டாட் பால் ஓவர் முடியுது. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2, நோ விக்கெட். 11 டிராகன். செகண்ட் நியூ பவுலர் பிரவீன். முதல் பால் ஷார்ட் ஆஃப் லென்த், ஃபுல் டைமிங் கிடைக்கல. புல்லாட அடிச்சிட்டாங்க, விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் விமல் ஸ்ட்ரைக்ல. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கண்டிப்பா. பிஹெச்எல் டூர்னமெண்ட்ல பார்த்தோம், நல்லா இருந்தார் அன்னைக்கு டேல. சரியான ஸ்டாப்பு. அந்த விக்கெட் நினைக்கிறேன் அடிச்சிருக்காங்க. பிரவீனே பிடிச்சி அடிச்சிட்டாரு. லெஃப்டி த்ரெட்டே இந்த கிரவுண்ட்ல லெஃப்ட் தான். லெஃப்டோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப்பு. உசாமா கோலி விக்கெட் கீப்பர். அங்க ரோட் ஸ்ட்ரைக். ஃபாஸ்ட் பவுலர் ஃபுல் ஸ்வீப் ஆட பார்க்கல, வச்சாரு. கிராஸ் பேட் ஆடினாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஸ்கைஃபன் அருண். பாடியில் அவரோட ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. ஸ்கோர்லுக்கு மேலே கண்டிப்பாக 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல போச்சு. பாயிண்ட்ல வைக்க பார்த்தாங்க. மீண்டும் மீண்டும் எக்கனாமிக்கல் ஓவர் பார்க்க முடியுது. 2 ரன் இல்லை, ஸ்கோர் 6. முதல் ஓவர் 2 ரன், செகண்ட் ஓவர் 4 ரன்ல போட்டு போயிருக்காங்க. 6 பால் பாக்கி இருக்கும் முதல் இன்னிங்ஸ்ல. தைனேஷ் நியூ பவுலர். முதல் பால் அருணுக்கு ஸ்கை ஹை போய் ஸ்கையோட விக்கெட்டும் போச்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் டாமினிக். செகண்ட் பால் நேரா கால்ல குவிக்கா போட்டிருக்காரு. மூணாவது பால் லெடாஸ் சறுக்கிச்சு. சிங்கிள். இப்போ ஓடுறாங்க, டபுளா மாத்த முயற்சி. அங்க அடிச்சிட்டாங்க, விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. 1 ரன் பிளஸ் ரன் அவுட். பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு.
ஆல்ரெடி நல்ல த்ரோ அடிச்சிருந்தாரு, இப்பயும் குவிக்கா வந்தாரு. ஆஃப் சைடில் போட்டிருக்காரு, ஆஃப் பாலி போட்டிருக்காரு. அதெல்லாம் தூக்கி விடலாம் முடியும் ஆஃப் சைடில். அங்கே ஆள் கிடையாது ஆக்சுவலாக. விக்கெட் டெலிவரி, ஸ்டாப்பு, நல்ல ஸ்டாப்பு. ஃபாலோ த்ரூ அவரே ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஓவர், நிஜமாக நல்ல ஓவர் போட்ட 3 பவுலருமே தரமாக போட்டு கொடுத்துருக்காங்க. டார்கெட் 11 சேஸ் பண்ண. ஓப்பனிங் வச்சுனா விக்னேஷ் டேக்கில். ஓப்பனிங் பவுலர் கௌஷிக். முதல் பால் வைடு, முதல் பால் ரீப். சிப் பண்ணாரு, ரொம்ப சேஃபாக சிப் பண்ணாங்க. ரன்னிங்லேயே ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. டாமினிக் முதல் பால் சிங்கிளிங்க, வைடோட சேர்த்து 2 ரன் வந்திருக்கு முதல் பாலில் மட்டும். ஓப்பனிங் வச்சுனா அருண் ஸ்டேக்கில் புஷ் தான் கொடுத்தாரு. கிக்கா போட்டாங்க ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல. மீண்டும் சிங்கிள் ஆஃப் த மாதிரி 2 பேட்ஸ்மேன். இப்போ தேர்ட் பால் ஃபுல்லர் பால் வந்திருக்காரு. டிரைவோட பார்த்தாங்க, எட்ஜ் பட்டுச்சு, பட் சேஃபா போச்சு தரையோட. போன பால் வைடு, ரீபால் நம்பர். ஆஃப் சைடில் கவர் டிரைவுக்கான முயற்சி. விக்கெட் போட்டாங்க. கவர் டிரைவ் கொஞ்சம் உங்களுக்கு வித்து தேவை, அந்த வித்து இல்லைங்க. பீட்டான் லென்த் எழுத்து போட சொன்னாங்க, போட்டு காட்டியிருக்காரு. ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க, கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. பிக்கா போட்டாங்க ஒரு ரன். 2வது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. செகண்ட் நியூ பவுலர் பிரசன்னா. 12 பால் பாக்கி இருக்கு, 4 ரன் தேவை. யார்கர் ஆள் உள்ளே வச்சு போட்டிருக்காங்க. ஆஃப் சைடு லெக் சைடு ரெண்டுலையுமே ஆள் உள்ளே வச்சிருக்காங்க. செகண்ட் பால் அப்பா தூக்கி விட்டாரு. ரிஸ்காக தான் ஓட வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ரன்னுக்குமே இன்னும் 3 ரன் தேவை. விலக்கி தான் போட்டாரு. அங்கே ஆளே கிடையாதுங்க. பேட்டில் போட்டால் கண்டிப்பாக 4 மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட ரன்ஸை விட பந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற காரணத்தினால ஃபுல்லாக ஓப்பனாக விட்டு ஆடுறாங்க, க்ளோஸில் வச்சு போடுறாங்க. அதை தான் சொன்னேன். அதுதான் அந்த பவுண்ட்ரி, அதுதான் வின்னிங் ஷாட்டு. வின்னிங் மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க. பவுண்டரியோட முடிச்சு கொடுத்துருக்காரு. அருண் மற்றும் விக்னேஷ் ஓப்பனிங் பேரே முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை. போட்ட 3 ஓவர் 3 பவுலுமே நல்லா போட்டாங்க. அதை தாண்டி ஓப்பனிங் பேரே ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கொடுத்து லோ ஸ்கோர் சேஃப் ஆடி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒன் பை பாலக்கரை பாய்ஸ். மேட்ச் பார்க்கக்கூடிய மக்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச்சில் நல்லா இருந்த பிளேயரை நான் வெளியே கொண்டு வர என்னவா முடிஞ்சதோ நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கே விளையாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஸ்டோரி வைப்பேன். அந்த ஸ்டோரியை நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை வந்து டேக் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அப்படித்தான் இந்த மேட்சஸ்லாம் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. அப்போ தான் வியூஸ் வரும். நிறைய பேர் இப்போ இந்த மேட்ச் A3 ஸ்போர்ட்ஸ், IMCC மாந்துரை, EVRCC, திருச்சியை பொறுத்த வரைக்கும் BRM, கேங்ஸ்டரு, பிளே பாய்ஸ், திருவானைக்கோவில் டீமு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 1500 ரிவ்யூ கன்ஃபார்மாக போயிடும். நான் மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டேன். சாப்பிட போனால் மட்டும்தான் ஒரு மேட்சஸே நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு மேட்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய மேட்சஸ் பெரிய பிளேயர்ஸை மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா 2 வருஷத்துக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த 11 பேரும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்பேன். இப்போ நான் உங்களை யாராச்சும் ஒருத்தர் உங்கள் டீம் டேக் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். அதை எல்லோரும் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ தான் இன்னும் சரி ஓகே வியூஸ் வரும், இந்த மேட்ச்லேயும் வியூஸ் வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வியூஸ் தான் வந்து என்ன டிமாண்ட் பண்ணும். இந்த மேட்சஸையும் எடுக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் தான் மாற்றணும். அந்த சப்போர்ட்டை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக